முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று போதுவார் முன். இப்போ முருகப்பெருமான் எப்படி அவதாரம் செய்தார் என்று பார்ப்போம். தேவர்கள் சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் போய் நம்ம சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. பல தடவை போய் சொல்லுவாங்க. கடைசியா சுவாமி விஸ்வரூபம் எடுப்பார். அவருடைய ஐந்து முகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு அந்த அஞ்சு முகத்தோடு சேர்த்து ஆறாவது முகமான ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோ முகத்திலிருந்து 6 நெற்று கண்களிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் வரும். அப்போது தேவர்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப வெப்பமாக இருக்கும் சுவாமி, நாங்கள் அந்த அசுரர்கள் கொடுமையிலேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தோம். ஆனால் இந்த சூரியன் இந்த வெப்பத்தோட அக்னியோட வெப்பம் எங்களால் தாங்க முடியல, நாங்கள் இதிலேயே இறந்து போயிடும் போலையே அப்படின்னு சொல்லவும் சுவாமி அந்த வெப்பத்தை குறைப்பார். அக்னியும் வாயுட்டையும் கொண்டு சரவண பைகளை சேர்க்க சொல்லுவார். அவங்க 2 பேரும் கொண்டு போய் சரவண பைகளை விடவும் 6 தாமரையில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். அப்போ ஒரு நாள் சுவாமியும் அம்பாளும் போய் 6 குழந்தைகளை பார்க்கும்போது அம்பாள் 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைப்பாங்க. அப்போ தான் அவங்க கந்தப்பெருமானா அவதாரம் எடுக்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அந்த முருகப்பெருமான் உயிர்களுக்கெல்லாம் பற்றுக்கோடாய் இருப்பவர். 6 படை வீடுகளில் எழுந்தருளி எம்பெருமான் அருள் புரிகின்றார். 6 படை வீடுகள் உயிர்களை ஆற்றுப்படுத்தும் வீடுகள். 6 வீடுகளின் சிறப்பையும் அவற்றுக்கு உரிய திருப்புகழ் பாடல்களையும் காண்போம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நக்கீரர் திருமுருகாற்றுப்பாடையை பாடி 999 முனிவர்களை சிறையிலிருந்து விடுவித்தார். அது ஏன்னா அந்த ஒரு கற்கிமுகின்னு ஒரு பூதம் இருக்கும். அது சிவபூஜை சரியாக செய்யும்போது ஏதாவது கவனம் இல்லாமல் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே அவளை கூட்டு போய் ஒரு சிறையில் அடைச்சிரும். அப்படி 999 பேரை கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ஆள் கிடைச்சா போதும் சாப்பிடுவோன்னு வச்சுருக்கோம். அது ரொம்ப நாளாக. ஆனால் நல்ல உணவெல்லாம் கொடுத்து நல்லா அவளை வளர்த்து வச்சுருக்கு. இப்போ ஒரு நாள் நம்ம நக்கீரரும் சிவபூஜை செய்யும்போது ஒரு வெளியே அந்த ஆற்று பக்கத்தில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு இலை விடும். அது ஒரு பறவையாகவும் ஒரு மீனாக விடும். அந்த மீன் தண்ணிக்குள்ளே இழுக்கும், இந்த பறவைங்கிட்ட வெளியே இழுக்கும். இதை வேடிக்கை பார்ப்பாரா, உடனே பார்த்துருச்சு கற்குமுகி. உடனே நக்கீரரையும் தீ கொண்டு போய் அந்த சிறையில் போடுது. அங்கே இருக்கிறவங்களா, நீ ஏன்பா வந்த, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே இருந்தோம், இப்போ நீ 1000மா வந்துட்ட, நம்ம எல்லாம் அதை கொண்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. இவர் கூட அந்த பூதம் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு போயிடுச்சு. இப்போ இவர் கூட எல்லாம் ஒரு சண்டை போடவும் அப்போ தான் சொல்லுவார், நீங்கள் ஒருத்தர் பயப்பட வேண்டாம், நான் முருகப்பெருமான் மேலே அந்த திருமுருகாற்றுப்படை பாடுறேன் அப்படின்னு அவர் பாடவும் முருகப்பெருமான் அவளையெல்லாம் சிறையிலேருந்து மீட்டிடுவார். அதனால தான் அந்த நம்ம திருப்பரங்குன்றம் நமக்கு முதல் படை வீடு. அங்கே தான் அந்த சூரபன்மனை வென்றதுனால தேவர்களை எல்லாம் காத்ததுனால இந்திரன் தேவயானையை திருமணம் பண்ணி கொடுத்த தலம். இதுக்கு பரங்கிரி, பரமகிரி, தின்குன்று என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் முருகப்பெருமானுடன் கூடி பொது நிலையிலிருந்து படைத்தல் தொழிலை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பிரம்மாட்ட போய் கேட்பார். பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டபோது அவர் தெரியாதால அவரை குட்டி சிறையில் அடைச்சிருப்பார். அந்த நேரம் சுவாமி படைத்தல் தொழிலை செய்வார் முருகப்பெருமான். அங்கே ஒரு திருப்புகள், சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனை நின்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா
செந்திலங்கண்டீர் கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே, தென்பரங்குன்றில் பெருமாளே, கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ. சங்கரன் பார்வதியின் குழந்தையான முருகப்பெருமான் திருச்செந்தூரிலும் அழகிய கண்டி கதிர்காமம் ஒளி வீசும் வேலோடு விளங்குபவன். திருப்பரங்குன்றிலும் அமர்ந்து தெய்வ யானையை மணந்த பெருமான் அடியேன் எப்பொழுதும் பாசம் என்ற தொடர்பினாலே துயரத்தால் சோர்ந்து திரியாமல் கந்தப்பெருமானே என அடிக்கடி மனதார வணங்கி உள்ள கண்ணில் கண்டு தரிசித்து அன்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கு வரமருள்வாயாக என்று வேண்டுகின்றார். பெருதற்கரிய அடுத்ததில் ஒரு கந்தர் பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றழியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மதகும்பத் தருகட் சங்கராம சைல சரசவள்ளி இருகத் தழுவும் கடகாசல பன்னிரு புயனே. பெருதற்கு மிகவும் அரியதான இந்த மானிட பிறவியை பெற்றும் தேவரீரது சிறிய திருவடிகளை அடைந்து தொழுது முக்தியை பெறுவதற்கு கற்றேன் இல்லை. மதநீர் ஒழுவதும் கும்பஸ்தரத்தை உடையதும் அசைந்து கொண்டே இருக்கும் தன்மை உடையதும் அஞ்சாமையையும் சிறிய கண்களையும் உடையதுமான யானையை வாகனமாக கொண்டு விளங்கும் போர் வீரரே, மலையில் பிறந்து வளர்ந்தவரும் விளையாடல் புரிவரும் கொடி போன்றவருமாகிய வள்ளியம்மையாரின் மணவாளரே, வீர கடகங்களை அணிந்துள்ளதும் மலைபோல் விளங்குகின்றதுமான 12 தோள்களை உடையவரே என்கின்றார் இந்த பாடலில். இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர். முருகப்பெருமான் இங்கிருந்து கொண்டு அவுணர்களை அழிக்க திருவுள்ளம் கொண்டு சூரசம்காரம் செய்த தலம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஞான குருவாக அருளுகிறார். அசுரர்களை அழிக்க முன்பு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அசுரர்களை பற்றிய வரலாறை கூறிய தலம். இங்கே ஒரு பாடல். முருகா 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 அரகரோகரா, வேல் முருகா 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 அரகரோகரா, மால் மருகா 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 அரகரோகராம், பரிமள சுகந்த சந்த தனமானார், படையன படையன அந்தி குங்க கடையாலே, நிறைமுறல் கொங்கூர் கங்கூர் குழலாலே, மருகிடு மருளனை இன்போற்றன்போற்றருள்வாயே, முருகா 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 அரகரோகரா, வேல் முருகா 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 அரகரோகரா, மால் மருகா 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 அரகரோகராம், அரிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்பா, அலை குமு குமுவென வெம்ப கண்டி தேரி வேளா, திரிபுர தகனரும் அந்தி குஞ்சர் குருநாதா, ஜெய ஜெய ஹர ஹர செந்தீர் கந்த பெருமாளே, ஜெய ஜெய ஹர ஹர செந்தீர் கந்த பெருமாளே. நறுமணமிக்க சந்தனக்கலவைகளை மனம் வீசும் அழகிய மார்பினை உடைய பெண்களின் படைகளிலேயே மிக கொடிய படைக்கு ஒப்பான கடைக்கண்ணால் சந்திக்கின்ற பார்வையாலும் கோடுகளை உடைய வண்டுகளின் கூட்டம் ஒலிக்கின்ற திருமாலுக்கும் லட்சுமிக்கும் மருமகனே, கடம்பமாலை அணிந்துள்ள திருமார்பனே, அலைகள் குமுகுமுவென கொதிக்க பொங்குமாறு கடலினை கோபித்து வேலினை செலுத்தியவனே, முப்புறத்தை எரித்த சிவனார் கும்பிடும் உத்தம குருநாதா, வெற்றியை உடையவனே, பாபத்தை நீக்குபவனே, திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள கந்தப்பெருமானே என்று பாடுகின்றார். ஒரு கந்தர் அனுபவிப்பார். கூர்வேல் மங்கையர் கொங்கையிலே யோவேன் அருள் சேரவும் எண்ணுமதோம், வேரோடு குன்று தொலைத்த கொடும் வேல புரந்தர பூபதியே, மங்கையரின் வேல்வெளி மயக்கத்தை மாற்றுவதற்கு முருகனின் வேலை தியானிக்க வேண்டும். முழு மாயா சொரூபமான கிரௌஞ்சகிரியை அழித்த அந்த வேல் நமது உலக மாயையையும் பொடியாக்கி அழித்துவிடும். எல்லா மயக்கங்களிலும் கொடிதான பெண்கள் மயக்கம் தீர முருகப்பெருமானின் அருளையே துணையாக நிற்கும். அடுத்து திருவாவினங்குடி என்னும் பழனி மலையில் எழுந்தருளிய தண்டாயுதபாணி திருக்கோலம். பாச நீக்கம் அடைந்த உயிர்கள் உலக பாசத்தை துறந்து சிவனையே
தியானித்து சிவபோக நிலை பெறுவதை உணர்த்துகிறது. முருகப்பெருமான் உயிருக்கு உயிராதல் தன்மையால் உலகோடு உயிர்களோடு உடனாய் நிற்கும் நிலை உணர்த்தப்படுகிறது. மாம்பழத்திற்காக கோபம் கொண்டு இங்கு வந்த முருகப்பெருமானை சிவபெருமானும் பார்வதியும் ஞான பழனி என்று முருகனுக்கு சூட்டிய பெயரே நாளடைவில் மருவி பழனி என்று பெயர் பெற்றது. அகத்தியர் இங்கு தவம் புரிந்து முருகப்பெருமானிடம் தமிழ் இலக்கணம் கற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராட்சி உழலாதே, இசைபயில் சடாட்சர மதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி ஸ்வாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேளாம், அசுர கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. உருவேற மிகவும் ஜெபம் செய்து அந்த ஜெபத்தால் உன்னை மறவாமல் இருந்து என் மனம் துயரம் தரும் வழிகளில் அலைந்து திரியாமல் இருக்கவும் மீண்டும் மீண்டும் சொல்லி பயில்கின்ற 6 எழுத்து மந்திரம் சரவணபவ தரும் பயனாலே இம்மைக்கும் அருமைக்கும் நல்வாழ்வை அருள் புரிவாயாக. சிவபெருமானது வேத சிவாகமங்களை அறிந்தவனே, பழனி மலையில் எழுந்தருளியிருந்து அருள் புரிப்பவனே, அசுரர் கூட்டங்களை வாட்டி ஒடுக்கியும் தேவர்கள் நன்கு வாழும்படியாக சிறை நின்று மீட்டெடுத்த பெருமாளே என்று பாடுகின்றார். அடுத்த பாடல். அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாளே, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இவமாமுகன் தனக்கிளையோனே, இமவான் மடந்தை உத்தமிபாலா, ஜெபமாலை தந்த ஷர்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளே, திருவாவினன்குடி பெருமாளே, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. பிறர்க்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் நன்னறியை அறியாத வஞ்சர்களிடம் சேராமலும் நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தை துணையாக கொண்டு உன்னையே நான் இணைந்து உன் திருவருளை பெறமாட்டேனா? யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் தம்பியானவனே, இமவான் மகளாம் பார்வதியின் பிள்ளையே, ஜெபம் செய்யக்கூடிய மாலையை எனக்கு அளித்த நல்ல குருநாதனே, திருவாவினன்குடி என்னும் பதிக்கு பெருமானே என்கின்றார் அருணைநாத பெருமான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு என் சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இது நம்ம கந்தர் அனுபூதி பாடல். இப்பாடலில் வள்ளியாகிய பக்குவப்பட்ட ஜீவனை ஐம்புலன்களாகிய சகோதரர்களுக்கும் மனமாகிய தந்தைக்கும் தெரியாமல் அவர் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் அவன் உபதேசித்த அம்மா சும்மா இரு சொல்லற என்கின்ற சொல்லில் உரையவில, உணர்வவில, உள்ளம் அவில, உயிர் அவில, உளபடியை உணரும் அனுபூதி என்று கூறப்படும் நிலை. விருப்பு வெறுப்பு, இன்பதின்பம், இருள் ஒளி என்ற உணர்ச்சிகளின் நடுநிலை. இது நிர்விகப்ப சமாதி நிலையில் கொண்டுவிடும். இவர்கள் பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளை அன்றி வேறு ஒன்றையும் காணார் என்கின்றார். அடுத்து சுவாமிமலை. பிரமன் பிரமணத்திற்கு பொருள் அறியாது முருகப்பெருமானிடம் புட்டு பெற்று சிறைப்படுத்தப்பட்டான். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசத்தை செய்தருளிய தலம் சுவாமிமலை. முற்சை தவத்தால் பக்குவமடைந்த ஆன்மாவிற்கு குருவாக பெருமான் எழுந்தருளி உபதேசிக்கும் தலமாக அமைகின்றது. காமிய தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா,
ஏரகத்தமர்ந்த பெருமாளே, ஏரகத்தமர்ந்த பெருமாளே, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. இந்த உலகப் பொருள்களில் அழுந்தி மெலிந்து போகாமல், யமதூதர்களின் கைகளில் சிக்கி இறந்து போகாமல், ஓம் என்னும் பிரணவ பொருளில் ஈடுபாடு மிகவும் ஏற்பட்டு சித்திரம் போன்ற அசைவற்ற நிலையை அடைய அருள்வாயாக. வாசனை புகையை மேனியில் அணிந்து சுகமான லீலைகளை புரியும் பெருமாளே, சூரசம்காரம் செய்த ஒளிவேலவனே, பொன்மலையைப் போல சிறந்த மயில் ஏறும் வீரனே, திருவேரகம் என்னும் சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமானே என்று பாடுகின்றார். குறியை குறியாதறியாமையினால் முடிய கிடவோ, முறையோ முறையோ படி விக்கிரமவேல் மகிபா புறமின் கொடியை புணரும் குணபூதரனே. கொடி என்றால் அதற்கு தாவி படர கொழுகொம்பு தேவை. சுதந்திரமற்ற ஆன்மா இறைவனையே பற்ற வேண்டும். முருகப்பெருமானின் வேலை வணங்கினால் அஞ்ஞானத்தை அழியச் செய்து மெய்ஞானத்தை கொடுப்பார். அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாவை அவனே வழியே வந்து ஆட்கொள்ளும் கருணையை குணபூதரன் என்பதனால் முருகப்பெருமானின் அருட்குணங்களில் குணங்களாகிய எண் குணங்களையும் கூறுகின்றார். அவர்கள் காலபாசத்தை வென்று இருப்பார்கள். இந்த சூட்சுமத்தை அறியாத கர்ம மார்க்கிகள் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வார்கள் என்கின்றார். சிவபெருமானும் வேறு இல்லை, அதனால்தான் அவருக்குரிய எண் குணங்களும் முருகப்பெருமானுக்கு உள்ளது. திருத்தணிகை குன்றுதோறாடல் என்று மலைகள் குன்றுகள் மேலிருக்கும் பலவற்றை பொதுவாக அழைக்கின்றார்கள். அதில் ஒன்றாக இத்திருத்தணித்தலம் அமைந்துள்ளது. உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள் மெய்யன்புடன் முறையாக மூர்த்தி, தலம், தீர்த்தம் என நல்வினையில் தம்மை ஈடுபடுத்தி சிவயோகத்தை பெறுவதற்கான தலம் இது. சூரபத்மனுடன் போர் செய்தபின் முருகப்பெருமான் தனது கோபத்தை தணித்து கொண்ட இடம் என்பதால் தணிகை என்று பெயர் பெற்றது. நினைத்த எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்தியினை பிரியாமல் கனத்த தத்துவ முற்ற அழியாமல் கதித்த நித்திய சித் அருள்வாயே, மனித்தர் பத்தர் தமக் எளியோனே, மதித்த முத்தமிழின் பெரியோனே, செனித்த புத்திரரில் சிறியோனே, திருத்தணிப்பதியில் பெருமானே என்கின்றார். நினைத்தது எந்தளவும் தவறாமல் கைகூடவும், நிலையான ஞானத்தை விட்டு யான் பிரியாமல் இருக்கவும், பெருமை வாய்ந்த தத்துவங்களை கடந்து அப்பாலான நிலையை யான் அடைந்து அழியாமல் இருக்கவும் வெளிப்படுகின்ற நிரந்தரமான சித்த நிலையை நீ எனக்கு அருள்வாயாக. மனிதர்களுக்குள் அன்புடையார்க்கு மிக எளியவனே, மதிக்கப்படுகின்ற இயல் இசை நாடகமாகும் முத்தமிழில் சிறந்தவனே, சிவமூர்த்தியிடம் தோன்றிய குமாரர்களுள் இளையவனே, திருத்தணிகை பதியில் எழுந்தொருளியுள்ள பெருமாளே. அரிதாகிய மெய் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, விரிதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. இது நம்ம அனுபூதி. எங்கும் விரிந்து எதையும் தாங்கும் பொறுப்பை உடைய பராக்கிரமசாலியே, வேதங்கள் சதா தியானம் செய்யும் பிரணவ சொரூபியே, விண்ணுலகத்தை காப்பவனே, கிடைப்பதற்கு அரிதான மெய்யுணர்வாகிய சிவஞானத்தை அடியேனுக்கு உரியவை ஆகும்படி எனக்கு உபதேசம் செய்த பெருமையை என்னவென்று சொல்வது என்கின்றார். பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த முருகப்பெருமான் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்த இடம். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகம்பாவம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றினார். அங்கிருந்த ஒரு நாவல் பழத்தின் கிளை ஏரில் உட்காந்துக்கிறாரு. அப்போது அம்மா வர்றாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவங்களுக்கு பசியும் களைப்புமா இருக்காங்க. அப்போ அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, தம்பி எனக்கு 2 நாவப்பழம் பறித்து போடு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்குமா சுட்ட பழம் சுடாத பழம்னு. சரி இருந்தாலும் சுடாத பழமே போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி அந்த மரத்தை உழுக்கிறாரு. அப்போது அந்த பழங்கள்லாம் கீழே விழுது. கீழே மண்ணில் விழுந்தா நம்ம ஊதித்தானே சாப்பிடுவோம். அம்மா எடுத்து ஊதுறாங்க. அப்போ பார்க்குறேன், என்ன பாட்டி சுடுதா பழம் அப்படின்னு கேட்பாங்க.
அப்பதான் இவருக்கு அம்மாவுக்கு வரைக்குது, என்னடா இவன் நம்ம இப்படி கேட்குறான், இவன் சாதாரண பையனா இருக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து கீழே இறங்குறாரு முருகப்பெருமான். அப்பதான் அம்மாவுக்கு அந்த அகந்தை நீங்கியதான். அதுல ஒரு பாடல். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வல்லாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை கதிர்காமம் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியனாடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும். எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல் எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி பிரமன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி ருத்ரன் என்னும் அளிப்பவனாகி அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இங்குள்ள பொருட்கள் யாவுமாகி எங்கெங்கும் உள்ள பொருட்களும் ஆகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இந்த பெரிய பூமியில் அடியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும். யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் மகிழ்ச்சியும் களிப்பும் அடைய செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே காட்டில் வசித்த வேடன் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உடையவனே தகுதிமி தோதி என்ற சதிகளில் ஆடும் மயிலோனே லட்சுமிகரம் நிறைந்த பழமுதிர்ச்சோலை மலையின் மீது வீற்றிருக்கும் பெருமானே என்கின்றார். யாம்போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இந்நில உலகில் உள்ள அளவற்ற ஆசையால் விளையும் மயக்கத்தை நீக்கி அறச்செயல்களையும் உண்மையையும் கடைபிடித்து அந்நெறியில் நாம் சென்று சேர வேண்டும். மேலும் முருகப்பெருமானின் அருட்கொடையாக அளித்த நூலை கொண்டு அப்பரம்பொருளின் புகழை ஓதிக்கொண்டு இருப்போமாக. முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறில்லை அப்படிங்கிற ஒரு இது மட்டும் பார்த்துட்டு நான் நிறைவு செய்கிறேன். முருகப்பெருமான் நம்ம சிவபெருமான் வந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணார். அப்புறம் அகத்தியருக்கு இவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறார். முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார், அப்படி அவரும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். சிவபெருமான் வந்து எல்லாம் வல்ல சித்தரா வந்து பல திருவிளையாடல்கள் செய்வார். அதே மாதிரி முருகப்பெருமானும் அந்த கந்தபுராணத்தில் பல விளையாடல்கள் செய்வார். இவர் வளையல் செட்டியாராக நம்ம சிவபெருமான் வருவார் மதுரைக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானும் வள்ளிக்கிட்ட போகும்போது வளையல் செட்டியாராக போவார். அப்புறம் நம்ம முருகப்பெருமான் வந்து தமிழ் பிரியன், அதனால் அவர் என்ன செஞ்சார், தமிழ் குடியில் பிறந்த வள்ளியை திருமணம் செய்தார். தேனூரும் கிழவிக்கு வாயூறி நின்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரை வாழ்த்துணவர்களுக்கும் வரம் கொடுத்தாரு, அவருக்கு வயதவர்களுக்கும் வரம் கொடுத்தாரு. நம்ம சிவபெருமான் 49 புலவரில் தான் ஒருவராக இருந்தார். அவர் வந்து நம்ம சுந்தரர் பாட்டு கேட்கறதுக்காக திருவாரூரில் வேதம் காணாத வித்தக திருவடி நோக 2 தடவை தூது போனார். அதுக்கப்புறம் பித்தா என்று திட்டிய போதும் அவருக்கு வெள்ளை யானை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரின் மணிவார்த்தை கேட்க பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டார். இதனால் நம்ம முருகப்பெருமான் வேறு அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல என்று நாம் அவர்களை வணங்கி அவர்களுடைய திருவருளை நாம் பெறுவோமாக. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு அடியேன்
அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு